அதிர்ஷ்டம் சேனல் மக்களுக்கு வணக்கம். இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க. கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் வருது அப்படின்னு ஊக்கப்படுத்துறீங்க. பட் இருந்தாலும் பல பேர் கிட்டத்தட்ட 60% மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு தெரியும், சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கிறது. ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு அதிகாரி அங்கே இருக்கக்கூடிய ரம்யா அவர்களுடைய காலில் விழுவது. இது பெரிய அளவுக்கு சர்ச்சையாச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக அவர் என்னுடைய இடுப்பில் கை வச்சு என்கிட்ட அநாகரிகமாக நடந்து கொண்டார் அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. இது நடந்தது என்ன? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அந்த நடந்த சம்பவம் நம்ம சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் வந்ததை நம்ம பார்த்தோம். இதில் என்ன நடந்ததுன்னா, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் இளநிலை உதவியாளராக பணிபுரிந்து வருபவர் முனியப்பன். பட்டியலினத்தை சேர்ந்த இவர் அவருக்கும் பிரபல சாராய வியாபாரியான மரூர் ராஜாவின் மனைவியும் 20வது வார்டு கவுன்சிலருமான ரம்யாவுக்கும் இடையேயான வாக்குவாதத்தில் ரம்யாவின் காலில் முனியப்பன் விழ வைக்கப்பட்டதாக எழுதியிருக்கும் புகார் தமிழக அளவில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நகராட்சி ஆணையர் அறையில் இருந்த சிசிடிவியில் பதிவான அந்த காட்சி சமூக ஊடகங்கள்லாம் வெளியாகி பெரிய ஒரு பரபரப்பாயிடுச்சு. இதன் தொடர்ச்சியாக முனியப்பன் புகார் அளிக்கிறாரு. அதன் பேரில் நகராட்சி தலைவரின் கணவரும் கவுன்சிலருமான ரவிச்சந்திரன், நகராட்சி அதிகாரிகள் அவங்கெல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க. நெடுமாறன், பழனி, திலகவதி, செந்தில்குமார், ஆனந்தன், காமராஜ், பிர்லா செல்வம் உள்ளிட்ட 5 பேர் மீது வன்கொடுமை தடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு போட்டிருக்காங்க. இதற்கிடையில் முனியப்பன் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டார் அப்படின்ட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க புகாரில். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகஸ்ட் 29ஆம் தேதி பணி தொடர்பாக திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்துக்கு ரம்யா அவர்கள் போயிருக்காங்க. அப்போது கோப்புகளை தேடிக்கொண்டிருந்த முனியப்பனிடம் மகா என்பவரை உதவிக்கு வைத்து தேடுமாறி கூறினேன். அதற்கு முனியப்பன் என்னை தகாத வார்த்தைகளால் திட்டினார். இது நம்புற மாதிரி இருக்கா? நமக்கு ஒன்றும் புரியல. அவங்க சொல்கிறாங்க, அதுக்கு போய் ஏன் திட்டுறாரு? அப்போ ஏற்கனவே உங்களுக்குள்ள பர்சனலாக சண்டை இருந்தால் நமக்கு தெரியாது. ஏன்னா ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேச முடியாது. அப்போது ஏன் ஒருமையில் பேசுகிறீர்கள், மரியாதையாக பேசுங்கள் என்று முனியப்பனிடம் கூறினேன். அதையடுத்து முனியப்பன் நடந்து கொண்ட விதம் குறித்து எழுத்து புகார் அளிக்க அன்று மாலை 5 மணிக்கு ஆணையரிடம் சென்றேன். அப்போது முனியப்பனையும் அங்கு அழைத்த அதிகாரிகள், முனியப்பன் மீது புகார் அளித்தால் அவர் பதவி கஷ்டமாயிரும், கவர்மெண்ட் ஜாப்பு, அதனால் புகார் அளிக்காதீர்கள் என்றார்கள். அப்போது திடீரென முனியப்பன் தானாக என் காலில் விழுவது போல் விழுந்தார். அப்போது அவரது இடது கை என் மீது வைத்து அருவருக்கத்தக்க வகையில் தவறாக நடந்து கொண்டார். எல்லாரும் இருக்கும்போது இப்படி நடந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். நானும் அங்கிருந்தவர்களும் அவரை எழுந்திருக்குமாறு வற்புறுத்தியும் அவர் எழுந்திருக்கவே இல்லை. அதையடுத்து சுதாரித்து கொண்ட நான், ரம்யா சொல்கிறாங்க, நாற்காலியை நகர்த்தி கொண்டு உட்கார்ந்தேன். என்னிடம் அருவருக்கத்தக்க விதத்தில் நடந்து கொண்ட நகராட்சி இளநிலை பொறியாளர் முனியப்பன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் பார்த்தா, ஏன்னா நம்ம எதுவுமே சொல்ல முடியல இந்த விஷயத்தெல்லாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியுது, அதாவது தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்கள் வருவது யாருக்குமே நல்லதில்லை. இப்போ என்னென்னா, இந்த ரம்யா அவர்கள்ங்கிறவங்க பிரபல சாராய வியாபாரியுடைய மனைவி அப்படிங்கிறனால ஒரு செல்வாக்கு உள்ளவங்க. இன்னொன்று கட்சி திமுக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வன்கொடுமை தடை சட்டம் நம்ம மேலே பாஞ்சிரும் அப்படிங்கிற பயத்தில் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ வெளியாகலைன்னா இந்த பிரச்சனை அப்படியே மறைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஆனால் இதெல்லாம் வச்சு இப்போ பார்க்கும்போது இவங்க சொல்கிற வாக்குமூலத்துலேருந்து ஒரு விஷயம் நமக்கு புரியுது. எல்லாரும் உட்காந்துருக்கும் போது அப்படி அருவருக்கத்தக்க முறையில் நடந்து கொள்ள முடியுமா? ஏன்னா இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க. அப்படிங்கும்போது இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லிட்டாங்கன்னு அவங்க தரப்பு. இப்போ என்ன சிக்கல்னா, கேஸ் எப்படி போடுவீங்க? ஒரு பெண் தன்னை இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேஸு, அவர் SC/ST பிரிவில் கேஸ். அப்படிங்கும்போது இந்த கேஸ் எப்படி ஆகும்னு தெரியல. ஆனாலும் என்னென்னா, எங்கே போகிறோம் நாம் அப்படின்னு நினைக்க தோணுது. தொடர்ச்சியாக பல இடங்களில் வரக்கூடிய அந்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இங்கே இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலர் இவங்களுடைய அட்ராசிட்டி நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிட்டே ஆகுது. உங்களுக்கு பல ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இவர்கள் ஒரு குறுநில மன்னர்கள் போல் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அதாவது ஒரே கட்சி, மேயர் ஒரே கட்சி, அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் வச்சு, ஆனாலும் சண்டை. என்னென்னா பணம் பங்கு பிடிக்கிறதுல சண்டை.
இப்போதும் கூட பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் காரணம் அல்ல, இதற்கு பின்னால் பெரிய பல காரணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பேசுவதற்கே நம்ம கஷ்டமாகுது. என்னங்க இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு என்ன இது இவ்வளவு தரம் தாழ்ந்து போயிடுச்சு அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இதில் சில பேர் வந்து திராவிட மாடல் வந்தாதே இப்படி தான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் என்னென்னா முதல்வர் கண்ட்ரோலில் இன்னைக்கு இந்த மாநகராட்சிகளில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்களா, அந்த கட்சிக்காரங்க இருக்காங்களான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. மக்களுக்கு அதாவது எம்எல்ஏவை கூட மக்கள் ஏற்றுக்கிறாங்க. இந்த கவுன்சிலர் பண்ணுற அட்ராசிட்டி பாருங்கள், இங்கே அங்கன்னு இல்லை, எல்லா ஊர்லேயும். உங்களுக்கு தெரியும், நெல்லையில் மேயர் சரவணனை மாற்றுறதுக்குள்ளே திமுக எவ்வளோ பாடுபட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவை மேயரை மாற்றுறதுக்குள்ளே பெரிய பாடு. காஞ்சிபுரத்தில் மேயருக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சங்கரன் கோயிலில் கோர்ட்டு வரைக்கும் போய் இப்போ காலையில் இந்த விஷயம் இந்த பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை வந்து காலில் உழ வச்சு நம்ம அந்த வீடியோலாம் பார்த்தோம். அதுக்கு கனிமொழி அவர்கள்ட்ட கேட்கவுடனே அவங்க ப்ரெஸ் மீட்டை விட்டுட்டு ஓடுறாங்க. உடனே ஜெயடிவியில் போடுறாங்க, மாதிரி கனிமொழி வந்து பதிலே சொல்லாமல் ஓடினார். இதெல்லாம் வந்து சரியான விஷயமே இல்லை. உண்மையிலே சொல்கிறோம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா யார் மேலே தப்புன்னு நம்ம உறுதியாக சொல்லாத போது இதற்கு வந்து தீவிர விசாரணை பண்ணி யார் மீது தவறு அப்படிங்கிறது வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. இனிமேலும் எதிர்காலத்தில் இந்த மாதிரி தவறுகள் வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. என்னென்னாங்க வெளியில் பார்க்கும்போது என்ன வருதுன்னா, தொடர்ந்து பட்டியலினத்தின் இப்போ இந்த இதில் யார் தவறுன்னு தெரியல. ஆனால் பொதுப்படையாக பாருங்களேன், ஒருத்தர் பைக்கு வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு, பட்டியல சமூகத்தில் பைக்கை நீ அமைச்சிருக்கியான்னு சொல்லி கையை வெட்டுறாங்க. வேங்கைவேலில் நடைபெற்ற சம்பவத்தை பார்த்தோம். தொடர்ந்து பட்டியலின மக்களுக்கு எதிராக வன்மங்கள் எவ்வளவு பெருசாகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து. ஆனால் என்னென்னா இதெல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் திராவிட மாடலை முட்டு கொடுப்பதில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதன்மையாக இருக்கிறார்கள் போது அதான் தொடர்ந்து சொல்லுவோம். திருமாவர்கள் திமுக பக்கம் இருக்கலாம், ஆனால் பட்டியலின மக்கள் வாக்குகள் இவர்களுக்கு திமுகவுக்கு போகுமானா வரக்கூடிய தேர்தல் போவாது. எழுதி வச்சுக்கொள்ளுங்கள். பட்டியலின மக்களுடைய வாக்கு பல வாக்குகள் விஜய்க்கு போயிட்டு இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேச முடியாது. இப்போ உடனே வந்த விஷயம் நம்ம நிறையா தகவலை கொடுத்துட்ருக்கோம். இதையும் சொல்கிறோம், நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.